अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தகே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜனவரி 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். ஏன்னா தை அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை. முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உத்தமமான திதி. என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டில் முன்னோர்களில் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் அப்பா, நீங்கள் உங்கள் குழந்தை, நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் பேரன், பையன் உங்கள் பேரன் உங்கள் கொள்ளு பேரன், இந்த மாதிரி அடுத்தடுத்த லைஃப்பில் வந்து முன்னேற்றங்கள் கொடுத்துட்டே இருக்குன்னா வீட்டில் முன்னோர்களுக்கு இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி தர்ப்பணங்கள், திதி, ஸ்ரார்த்தங்கள், தான தர்மங்களில் கோதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பசு மாட்டு தானம் பண்ணுறது, பசு மாடுக்கு தானம் பண்ணுறது. பசு மாடு கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட காசு பணம் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளியில் ஒரு பசுவை வாங்கி தானம் பண்ணிங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். அதாவது நிறைய பேருக்கு குரு தான் பிரச்சனை, மங்களகாரகன் குரு தான் பிரச்சனை. அதுவும் வக்கரத்தில் இருக்கும்போது ஒன்றுமே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் கல்யாணம் பக்கத்தில் வரும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். பொண்ணு பார்க்க வருவாங்க, பொண்ணு ஓகேன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நிறைய பசங்களுக்கு ஜாதகம் வரும், பொருந்துன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அதை பற்றி பேச்சுவார்த்தையே இருக்காது. இதுதான் நடக்கும். 2 தடவை 3 தடவை ட்ரை பண்ணுறது, அபார்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய சங்கடங்கள் இருக்கும்போது இந்த கோதானம் செய்வது, குட்டி வெள்ளியில் பசுமாடு வாங்கி தானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லையா ஒரு வழக்கு நான் என்கிட்ட காசு பணம் இருக்குன்னா ஏதாவது நல்ல மடங்களுக்கு பசுமாடை ஒரு வருஷத்துக்கான தீனியும் சேர்த்து தானம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். 19ஆம் தேதி மகா ஸ்நானம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவதனால் உங்கள் ஜாதகத்தில் பாவக்கடன், கர்மாவிற்கான கடன் எது இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். 25ஆம் தேதி ரத சப்தமி. ரத சப்தமி பற்றி நம்ம தை மாத பலன்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மெயினாக சூரியநாராயண பகவான், சூரியனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப எருக்க இலைன்னு சொல்லுவோம். தலைக்கு மேலே 3, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3 வச்சு நீங்கள் குளிக்கணும். குளிக்கும்போது நம்மக்கிட்ட தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அது எந்த விதமான பாவமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். உத்தராயண புண்ணிய காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மிக முக்கியமான கிரக பெயர்ச்சி இந்த வாரம் ஆகிறது. அது புதனுடைய பெயர்ச்சி. எங்கேருந்து எங்கே? தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதனும் பெயர்ச்சி அடைகிறார். சனி வீட்டில் புதன் போகிறது பிரச்சனையே கிடையாது. ஆனால் சனி வீட்டில் புதன் போகிறதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிரகங்கள் அங்கே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கே, அதுக்கு கிரகங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமான்னு கேட்டால் செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரனுக்கு தான் ப்ரையாரிட்டி நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிப்பட்ட காம்பினேஷன் பொதுவாக என்ன ஆகும்? சினிமா துறைகளில் பல பிரச்சனைகள் உருவாகும். எழுத்து துறைகள், ஓவியத்துறைகள், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பல பிரச்சனைகள் உருவாகும். பிரபலங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுகிறது. மெயினாக நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் லேண்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, லீஸிங்கு, டாக்குமெண்டேஷன், சான்றிதழ், இந்த மாதிரி துறைகள், இந்த மாதிரி கொடுக்குறக்கூடியும் சரி, வாங்குறவங்களும் சரி, லஞ்சத்தில் மாட்டிட்டு முழிக்கக்கூடிய நிலைமை. எந்தெந்த ஏரியாலாம் அடி வாங்கும்னு பார்த்தா தமிழ்நாட்டில் சேலம், மோகனூர், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி இடங்கள், நாமக்கல், திருச்செங்கோடு, திருச்சி, வெள்ளூர், திருவண்ணாமலை, இந்த இடங்கள் எல்லாமே பயங்கரமாக பேசக்கூடிய பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும். அசம்பாவிதங்கள் நிறையா நடக்கும். இந்த இடம் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு, அல்லது அரெஸ்ட் ஆகிறது, ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறது, தர்மத்துக்கு விருத்தமான கருத்துக்கள் கூறி பிரச்சனை மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ புதன் பெயர்ச்சி அடைகிறதுனால அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னா 100% வேல்யூ உண்டு. அது யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ரிஷபம், மகரம், கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய நிவர்த்தியை கொடுக்கும். பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஓயக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கும், வந்து சேருங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க. யாரெல்லாம் அதி கவனமாக இருக்கணும்னா மிதுன ராசி நண்பர்கள் ரொம்ப, கும்பராசி நண்பர்கள் ரொம்ப, துளாராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கீங்க. யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த்தில் உங்களுக்கு கிடையாது, ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்களோட ஹெல்த்தில் விளையாட்டை காமிக்கும்னு பார்த்தா மெயினாக தனுசு ராசி நண்பர்கள், மேஷராசி நண்பர்கள், சிம்மராசி நண்பர்களுடைய வீட்டுக்காரங்களுடைய ஹெல்த், அவர்களுக்கு கவனம் காக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கு. அப்போ யாருக்கு தான் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் 100%
பிளாஸ்ட்டுங்கிற மாதிரி நல்லது யாருக்கும் நடக்கும்னா மெயினாக மீனத்துக்கு, கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்கு. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் டாக்குமெண்டேஷன், நோட்டீஸு, மெம்மோ, எழுத்துப்பூர்வமாக வருத்தம் தெரிவிக்கிறது, ஒரு பதில் கொடுக்கறது, கேள்வி கேட்டால் டேட்டாவில் பதில் கொடுக்கறது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடந்தே தீரும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ, மெடிக்கலில் இருக்கீங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைகளில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நோட்டீஸ் வரும். வேண்டான்னு சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி, உங்கள் படிப்பு தடைப்படுற மாதிரி, இல்லையா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு இதுதான் நடக்கும். ஆனால் வேலை, தொழில் அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்தில் மட்டுமே இது நடக்கும். ஆனால் இது 10 நாளுக்கு அப்புறம் சரியாயிடும். முதல் 10 நாள் நான் சொல்கிறது, இந்த வாரத்துலேருந்து 10 நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக போகும். என்ன பண்ணுறதுனே தெரியல சார்ங்கிற மாதிரி போகும். சைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமாவுக்கு எதாவது பிரச்சனை வரலாம், கால் முட்டி நரம்புகளில் பிரச்சனை வரலாம், நரம்பு பசங்கி ஒருவேளை நடக்க முடியாமல் சில விஷயங்கள் கூட நடக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வேலையில் ஃபேமிலி தான் பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல போய் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாலாம் இருந்துன்னா சில பேருக்கு கட்டி உருவாகும், கால் முட்டியில் சராய்ப்பு ஏற்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் பெருசாக ஆகாது, மேனேஜபிள் லெவலில் இருக்கும். இதுக்கான சிறிய பரிகாரம் என்னென்னா ருத்ராபிஷேகம் செய்வது. ருத்ரனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். தைரியமாக இருக்கலாம். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% இருக்குது. பெண்கள் அதி கவனமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லுவோம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்மையாக இருக்குது. பாக்யஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்காரும்போது வேண்டானாலும் நீங்கள்லாம் UK போவீங்க, லண்டன் போவீங்க, ஆஸ்திரேலியா போவீங்க, நியூசிலாந்து போவீங்க. இந்த மாதிரி பிரயாணங்களுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய கிரகங்களாக இருக்குது. ஃப்ளைட் ட்ராவல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது, நிறைய இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வருது, ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறது, அதில் சின்ன சின்ன சண்டைலாம் நடக்கும். கிளம்பும் போதே வீட்டில் ஒரே பஞ்சாயத்தாக இருக்கும். இதெல்லாம் யார் வீட்டில் பார்க்கலாம்? ரிஷபராசி நண்பர்களுடைய வீட்டிலலாம் பார்க்கலாம். கிளம்புற வரைக்கும் ஓகே, பிளான் போடுற வரைக்கும் ஓகே, வண்டி கிளம்புது, பேக் பண்ணுறோன்னா அப்போ சண்டை, சொல்கிறதே புரியாது, சம்மந்தம் இல்லாமல் லபலபலபலமாக அடிச்சிருப்பாங்க, வண்டிக்காரன் ஆன் அடிச்சிட்ருப்பான். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாக வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் போகும்போது நல்ல பூசணிக்காய் இருந்தால் எடுத்து உடச்சிட்டு போகணும், இல்லை அட்லீஸ்ட் தேங்காய் வர உடச்சிட்டு போகணும். நிறைய சுற்றி போட்டுக்கணும். நல்ல ஆர்டர்ஸ்லாம் தேடி வரும். வெளியூர், வெளிநாடுகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். எம்பசியில் வேலை செய்கிறவங்க, வெளியுறவுத்துறை, ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை கண்டிப்பாக மாறுவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய தானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம், அமோகமான டைமுங்க. இதை நீங்கள் பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். அந்தளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோனில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ பேசிக்கலாக பார்க்க வேண்டியது யாருன்னு கேட்டால் உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த் தான் மெயினாக பார்த்துக்கணும். சில பேருக்கு லைட்டாக அந்த மூலத்துக்கான ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை, சின்ன சின்னது. சந்தோஷமும் பொருளாதாரமும் 85% இருக்கிறது இந்த வாரம். சும்மா கும்மன் இருப்பீங்க. என்ன பண்ணணும்? சுவாமிக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்போம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள், உங்கள் ராசி அதிபதியும் போய் அஷ்டமத்தில் ஆக்காரர். என்னதான் சொல்கிறது? நான் ஒரே ஒரு வலிமை பரிகாரம் மட்டும்தான். இந்த வாரம் முழுக்க முழுக்க தயவுசெய்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள். புதன்கிழமை மட்டும் கிடையாது, டெய்லி மத்தியானம் சாப்பிடாதீங்க, விரதம் இருங்க. காலையில் நைட்டு சாப்பிடுங்க. ஒருவேளை உடம்பு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதுங்கிற பட்சத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது, சுவாமி தான். டெய்லியும் கோவிலுக்கு போங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க, உங்கள் பிரச்சனையை மனசார நினச்சிக்குங்க. அதுக்கு சங்கல்பம் கிடைக்கும். அதாவது அதுக்கான பிராயச்சித்தை என்னன்னு கண்ணில் தெரியும். கண்ணை திறந்த உடனே யாராவது நெய் தீபம் ஏற்றுறாங்கன்னா நெய் தீபம் தான் உங்களுக்கு பரிகாரம். கண்ணை திறந்த உடனே யாராவது அகர்பத்தி கொடுக்குறாங்கன்னா அது அகர்பத்தி கொடுத்தா தானம். கண்ணை திறந்த உடனே யாராவது வஸ்திரம் கொடுக்குறாங்கன்னு வைங்க கோவிலில் சுவாமிக்கு, அதுதான் உங்களுக்கு பரிகாரம். இந்த மாதிரி தன்னைத்தானே விஷயங்கள் நீங்கள் தான், மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டைமில் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய வாட்சை மாற்றுறது பெரிய பரிகாரமாக இருக்கும். மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு வாட் யூ ஹவ் டு சேஞ்ச் இஸ் த வாட்ச். கடிகாரம் மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, வண்டி வாகனங்களில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி டேங்க்லாம் க்ளீன் பண்ணுறது, இரவு நேரத்தில் பயணிக்கும் போது டாக்குமெண்டேஷன் தப்பு, லேப்ஸான டாக்குமெண்ட் இதெல்லாம் தூக்கி வீசிட்டு பூசு போடுங்க, சரியாகும். நிறைய பேர் எஃப்சி பண்ணுறது, ஆர்சி ரெனியூவல் பண்ணுறது, பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய தவறுகள் நடக்கும்.
2 தடவை முயற்சி பண்ணி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ மிதுனராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். அசிங்க அவமானம், ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்கும், கவனம் தேவை. ஸோ என்ன பண்ணணும், கரி வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணும், ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். சந்தோஷமும் பொருளாதாரமும் ஏற்றமும் ரொம்ப ஆவரேஜ்னு சொல்லலாம், 65. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக 4 பேர் 5 பேர் வீடு முழுக்க ஆட்கள் இருப்பாங்க. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 4 பேர்லேருந்து 5 பேர் மக்கள் சமூகமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கும். கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை, பஞ்சாயத்துகள் வேணும். புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு சேஃப் ஜோன், அதாவது மெயினாக ட்ரேடிங் தொழில், கைமாற்றி விடக்கூடிய புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில், மெயினாக லேண்டு ரியல் எஸ்டேட் தொழில் யாரும் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. லோ பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் சாதகமாக முடியும். வியாபாரம், ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். கல் மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய வியாபாரம், இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கான லைசன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். சில பேருக்கு ஜிஎஸ்டி வாங்குறதுலே பிரச்சனையாக இருக்கும். ஆனால் விரயத்தில் உட்காரும்போது செலவு பண்ணி தான் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இடம் மாறி தான் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்கள நம்பி ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. ஆசை ஓகே, சில இடங்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் பேராசையாக இருக்கும், அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி ஹெல்த் பார்த்துக்கணும், மனைவியாக இருந்தால் கணவர் ஹெல்த் பார்த்துக்கணும். ஸோ பேசிக்கலாகவே என்ன சொல்லலாம், சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆண்களுக்கு நல்லா இருக்குது, 80% இருக்கிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினான விஷயமே 4 கிரகங்கள் போய் சேர்றதுனால கண்டிப்பாக நல்லா வாங்குவீங்க. ஒரு பர்ச் ஆஃப் லேண்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு நீங்கள் வாங்கி தீரக்கூடிய ஒரு அம்சம். மெடிசின் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பரான டைமிங். ஏன்னா படிப்பில் தடை கொடுக்கும், எக்ஸாமில் கொஞ்சம் கம்மி மார்க் வரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 மாதம் தான், அப்புறம் டோட்டலாக மாறிடும். இந்த வாரத்துலேருந்து மாறும். அந்த டைமில் மெயினாக என்ன பண்ணலாம், லேண்டு வாங்கலாம், லீஸுக்கு ஒரு இடத்த கரையம் பண்ணலாம், லீஸுக்கு ஒரு வண்டியை தான் வாங்கலாம். முக்கியமான விஷயத்த ஆரம்பிச்சோன்னா அது சக்ஸஸ் கொடுக்கும். டாக்குமெண்டல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம போய் உட்காந்து பேசி ஆர்பிட்ரேட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி வரும். எந்த விஷயத்த நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி முடிப்பீங்க. வாதம் விவாதம் அப்படின்னு சொல்லுவோம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அட்வொகேட்டு, ஆடிட்டிங், இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உறுதி, டவுட்டே இல்லை. அப்போ என்ன பார்த்துக்கணும், மனசில் ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பயம், தெரியாத ஒரு குழப்பம், இதுதான் ஓடும். இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நல்ல நாளாக, நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நான் பார்க்குறது என்னென்னா, ஏட்டிக்கு போட்டி எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்காதீங்க. வயிறு அஜீரண கோளாறு, அல்சரு, ஃபுட்டு பைப்புக்கு கீழே போனோன்னா, சாப்பாடு போனோன்னா அப்படியே ஏறியும். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பாண்டி சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரெடி ஆகும். நம்ம புதுசாக சொல்கிறேன் எடுத்துக்க வேண்டாம், அது ஒரு மெடிசன், அவ்வளோதான். அது சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறு பிரச்சனை ஆகும். சனி தான் பாண்டி, அதனால் பேண்டி சாப்பிட்டா தான் உங்களுக்கு வயிறில் அல்சர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. காரம் மசாலா சாப்பிடாதீங்க. சந்தோஷம் பொருளாதாரம் ரெண்டுமே 60-80 இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது? நிலப்பத்திரங்கள்லாம் வந்துடும், வீட்டு பத்திரங்கள்லாம் வந்துடும். நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய வெற்றி, வேணா செஸ் விளையாடுறவங்களுக்கு பெரிய வெற்றி, தடகளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய வெற்றி. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அரசியல் கட்சிகளில் ஜாயின் பண்ணக்கூடிய பிராப்தம் உண்டாகும். எதுவாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மன வருத்தங்கள் நீங்கும். ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும், நடந்தே தீரும். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ணியே தீருவீங்க, நடந்தே தீரும். பக்காவாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி அரசியல் பண்ண போகிறீங்க, வீட்லேயே அதுதான் நடக்கும். உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். கன்னிக்கெல்லாம் சூப்பர் டைம், சூப்பர் கேக் வாக். ஆனால் விளையாட்டை காமிக்காமல் இருக்க மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. அந்த திமிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது பேர் அறிவு திமிர். புதன் கனெக்ட் ஆச்சுன்னா அறிவு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஜெயிச்சிடலாம், கேல்குலேஷன் கரெக்டாக வருங்கிற எண்ணம், அதனால நீங்கள் ஜெயிப்பீங்க. சமயோஜித புத்தி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ். கன்னிகை சூப்பராக இருக்குது. பெருமாள் தான், வெங்கடாச்சலபதி வழிபாடு சூப்பராக இருக்கும். படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 80-80 இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கையெழுத்து போடுறது, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, கணக்கு பார்க்கறது, கனெக்ட் ப்ரீ டேக்ஸ் கட்டுறது, அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக தள்ளி போயிருந்த காரியங்கள்லாம் இப்போ முடியும். கரெக்டாக எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி பிறக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக காதுன்னு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். லைஃப்பில் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி காயினை வந்து ஜெயிப்பீங்க. மறந்து கூட ஒரு தப்பு பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பாக்யஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. நிறைய பேர் கல்யாணம் ஆகும், நிறைய பேருக்கு காது குத்து, நிறைய பேருக்கு புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி சூப்பராக செட் ஆகும். நண்பர்கள் மூலியமாக இணக்கம், நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கிறது, பெரிய சந்தோஷத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஸ்தானம். நிறைய பேர் குழந்தை பிராப்தம் சூப்பராக இருக்குது. தெய்வம் முழுசாக அவங்க கூட இருக்கார், தைரியமாக இருங்க. லக்ஷ்மி பூராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% இருக்குது. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடிகட்டுன்னு பாட்டு பாடலாம். அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய பவரை நிலைநாட்டக்கூடிய ஸ்தானம். செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4மே முன்கட்ட 4மே சனி வீட்டில் உட்காந்துருக்கனால ஆயுதப்படை வீரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்குலாம் ரிவார்டு, அவார்டு, ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்சஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வுகள், வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு உயரக்கூடிய நிலைமை. யாரெல்லாம் டாக்டர்ஸாக இருக்கீங்களோ, அதுவும் இஎன்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் வேற லெவல் முன்னேற்றம். உங்களை யாருமே பகைச்சிக்கவே முடியாது. ஆற்றல்கள், அக்ரெஷன் பயங்கரமாக இருக்கும். அக்ரெசிவ்னஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்த செய்தே முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆர்டர் வரும், உட்காரக்கு நேரம் இருக்காது, அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. பெண்டை கழட்டும், பட் ஸ்டில் உங்களுக்கு விஷயம் நடக்கும். ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தில் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் வந்து உங்கள் ராசி லக்னத்துக்கு அஷ்டமத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறார். ஸோ விச் இஸ் அ சேஃபர் ஜோன், டென்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. புதன் மறைவது கணக்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆடிட்டிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, ப்ரமோஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு தடையில்லாமல் ஜெயிக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது. சந்தோஷமும் பொருளாதாரமும் 80-80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான தெய்வங்களில் வாராகியம்மன் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் அற்புதமாக இருக்குது. பணம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள். செழிப்பாக இருக்கும் பணம், பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பேச்சு திறமை அபாரமாக இருக்குது. முன்னாடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 பல்லை எடுத்துகிட்டு சரி பண்ணுவீங்க. க்ரௌடிங்னு சொல்லுவாங்க, அந்த பல்லெல்லாம் ஒரே மாதிரி ஒரு இடத்துல இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஒரு சில பேருக்கு கைகள் லைட்டாக ஷோல்டர் ப்ராப்ளம், சில பேருக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைங்க, இந்த லாரஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடங்கள்லாம் பிரச்சனை வந்து சரியாகும். ஆனால் தனுசுராசி நண்பர்களுக்கு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும், மன வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட மாட்டீங்க. பிளான் பண்ணால் போதும், அந்த விஷயத்தை சும்மா பக்காவாக முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைம்னு சொல்லலாம். என்ன கவனமாக இருக்கணும், கோர்ட்டு கேஸு, வழக்கு, தும்பு, பஞ்சாயத்து, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சைட்லேருந்து எந்த வார்த்தையும் போகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படியே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிப்பாங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. வீட்லேயும் சரி வெளியும் சரி, அதை மட்டும் பாருங்கள். மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏரி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, அசாத்தியமான வலிமை, செயலாக்கம் செய்வது, பிளான் போட்டு அதை வெற்றி பெற வைக்கிறது. மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய பிராப்தம். அரசியல் தலைவர்களுக்கு பெரிய யோகம். பொதுவாக வீட்டில் இருக்கிற சும்மா இருந்தாலும் சரி வீடு வாங்குவான், நிலம் வாங்குவான், நண்பர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, அதிகாரம் கைக்கு கிடைக்கும். இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது, உங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் பண்ணி கொடுத்துட்டு வருவீங்க. நிறைய பேர் தொழில் ஆரம்பிக்கிறதா நான் மெயினாக பார்க்குறேன். லோன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. லேண்டுக்கான ரோல், எக்ஸ்டென்ஷனுக்கான லோன், எக்ஸ்பேன்ஷனுக்கான லோன், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன வருத்தங்கள் கிளியர் ஆகும். எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியுங்கிற தைரியம் உருவாகும். பக்க பலமாக ஒரு விஷயங்கள் நின்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதாவது செவ்வாய்ங்கிற ராஜகிரகம் உட்கார வரைக்கும் உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு மாறு பெயர் மகரம். ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. மருமகன், மருமகள், பசங்க, இவங்க எல்லாருமே கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. மகரத்துக்கு செம டைம். என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும்.
எந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தாலும் அதை வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங். நீங்கள் பண்ணணும், பிளான் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்புமே கிடையாது. ஆஞ்சநேயர் தான், நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிங்க, சூப்பராக இருப்பீங்க. மெயினாக பெண்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. ஆண்கள் விட்டு கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தான் நல்லாயிருக்கு. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எப்பவுமே சாதகமாக இருக்கிறது உங்களுடைய பணிவு. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறனால சம்டைம்ஸ் பேச்சு நமக்கு பார்த்து ஸ்கெப்டிக்கலாக இருக்கிறவங்க கிட்ட கரெக்டாக பேசுறது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்க நபர்களுக்கிட்ட அது தகுந்த மாதிரி பேசுறதுங்கிற ஒரு வலிமை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது. ராசி லக்னத்தில் ராகு விட்டு வெளியே போகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும். எது ஓகே, எது நாட் ஓகேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசிட முடியாது, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணிட முடியாது. பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கனால குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்குது, குழந்தை பிராப்தத்துக்கு நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தை பிராப்தம் நடந்தே தீருங்கிற மாதிரி இருக்குது. பாக்கியம் நல்லா இருக்குது. பாக்கியம் மீன்ஸ் லக்கு நல்லா இருக்குது. பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கக்கூடிய பல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புண்ணியங்கள்லாம் சேர்ந்து வரும். அதனால் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. குழந்தை பிராப்தம் ஏற்படும். உடம்புல அலர்ஜி கிளியர் ஆகும். காலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிளியர் ஆகும். ராகு என்றால் பிரம்மாண்ட விகாரம், அகோரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? உடம்புல லைட்டாக அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பேச்சஸ் கட்டி வர்றது, பெருசு பெருசாக பாயில், அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மன நிம்மதியை கொடுக்கும். தைரியமான விஷயங்கள் நிறைய எடுத்து முடிப்பீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். காலில் மட்டும் மடி அடிபட்டு இருக்கும், அதை ஓரளவுக்கு செட்டில் ஆகிடும். பெருசாக பாதிப்பு கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். ஸோ என்ன நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால், சந்தோஷத்தை வெளியே நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க. அதை மட்டும் பாருங்கள், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன பண்ணணும்? பூதராஜர் வழிபாடு இந்த வாரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% இருக்கிறது. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தெரிகிறது, வெளியூர் பிரயாணங்கள் தெரிகிறது, சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்றது தெரிகிறது, விட்டுப்போன பந்தங்கள், விட்டுப்போன சொந்தங்கள், விட்டுப்போன நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் தெரிகிறது. எந்த விஷயம்லாம் நம்மளை விட்டு போச்சோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும். லாபங்கள் நிறைந்த காலகட்டம். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்ல மனசு இருக்கிறவனை எப்போவுமே விளையாண்டு தான் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு டைமு, திஸ் இஸ் யுவர் டைம், நீங்கள் விளையாடுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு இம்சப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை தாழ்மைப்படுத்தினாலும் சரி, இனிமேல் நீங்கள் அடங்குற மாதிரி கிடையாது. லாபஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கிறது அணிவகுத்து உட்காந்துருக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறது. பெரும் லாபத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், தொழிலில் பெரிய லிஃப்ட்டை கொடுக்கும். சில பேருக்கு எதிர்பார்க்காத லாபங்கள், வியாபாரத்தில் 10 மடங்கு உயர்வு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஆர்டர் குவியும். நான் எங்கே போய் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுனே தெரில சார்ங்க. உழைப்புங்க, நீங்கள் போட்ட உழைப்புக்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு டைம். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நடந்துடும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதான் பிரச்சனை. இப்போ டைம் உங்களுக்கு நல்லா இருக்குது, தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே நம்பி போங்க, ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். இவ்வளோ லாபத்தை கொடுக்கும்போது வேறு என்ன இருக்குது? குரு வக்கரமாக உட்காந்துருக்கு. செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, கட்டி, கழுத்து, இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருக்குது. பிளான் போட்ட மாதிரியே நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தைரியமாக பல விஷயங்களை பாசிட்டிவாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வருது இந்த வாரத்துலேருந்து. யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி அவன் திரோண கொண்டு வந்து தாஸ்திரன்றை.